புனித லாஸ் அன்னை திருத்தலம் லாமியூரிலிருந்து ஏறக்குறைய 85 கிலோமீட்டர் தூரத்தில், கடல் மட்டத்திலிருந்து சுமார் 90 மீட்டர் உயரத்தில் உள்ள மலை மீது அமைந்துள்ளது. லாஸ் என்பது அவ்விடத்தின் பெயரை குறிக்கின்றது. அதன் பொருள் புகழ்ச்சி என்பதாகும். 1647 ஆண்டு அன்னை மரியாள் பெனடிக்டா என்ற ஆடு மேய்க்கும் சிறுமிக்கு இவ்விடத்தில் காட்சி கொடுத்தார். பாவிகள் மனமாற்றமடைய இவ்விடத்தை தேர்வு செய்திருப்பதாகவும், அதற்கான பணிகளை மேற்கொள்ள இங்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் எனவும் அன்னை அவருக்கு தெரிவித்தார். பெனடிக்டாவிடம் இம்மலையில் ஓரிடத்தில் திரு எண்ணெய் வாசம் வரும் என்றும், அவ்விடத்தையே தான் தேர்வு செய்திருப்பதாகவும் அவருக்கு தெரிவித்தார். அதன் நினைவாக அன்று முதல் இன்று வரை பக்தர்களுக்கு அன்னையின் ஆசிர்வதிக்கப்பட்ட திரு எண்ணெயானது வழங்கப்படுகின்றது. அன்னை ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து அச்சிறுமிக்கு காட்சி கொடுத்ததாக கூறப்படுகின்றது. பெனடிக்டா தனது வாழ்நாள் முழுவதும் பாவிகள் மனமாற்றம் பெற இத்திருத்தலத்தில் பணி செய்து மரித்தார் என கூறப்படுகின்றது. அவருடைய திரு உடலானது இங்கே உள்ள ஆலயத்தின் திருப்பீடத்தின் அருகே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்திருத்தலமானது புனித பீட்டர் ஜூலியனுக்கு மிகவும் பிடித்தமான, இதயத்திற்கு நெருக்கமான ஒரு இடமாகும். தான் புதுநன்மை பெற தன்னையே தயாரித்த பொழுது முதன்முறையாக தனது 11 வயதில் லாமியூரிலிருந்து திருப்பயணமாக இங்கு வந்த பீட்டர் ஜூலியன் அன்னையின் பால் வெகுவாக ஈர்க்கப்பட்டவராய் தன்னையே அன்னைக்கு கையளித்தார். இத்திருத்தலம் அன்னை வாழும் உயிருள்ள ஆலயம் என்பதை உணர்ந்த அவர் மீண்டுமாக தன் 13ஆம் வயதில் இங்கு வந்து அன்னையை தரிசிக்கின்றார். அப்பொழுது அங்கு குருவாக பணிபுரிந்த அருட்தந்தை ஜோசப் என்பவருடன் பரிச்சயமாகின்றார். இச்சிறு வயதில் இறைவன் மீதும் அன்னை மீதும் பேரன்பு கொண்டிருப்பதை உணர்ந்த அக்குருவானவர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பீட்டர் ஜூலியன் நற்கருணை உட்கொள்ளலாம் என்ற, அப்பொழுது அனைவருக்கும் கிடைக்கப்படாத சிறப்பு அனுமதியை அவருக்கு கொடுக்கின்றார். இவ்வாறாக தான் குருவாகி அன்னைக்கு பணிபுரிய வேண்டும் என்ற இறை அழைத்தலை பீட்டர் ஜூலியன் இங்கு பெற்றுக்கொள்கின்றார். மீண்டுமாக பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அவர் அமல அன்னை தியாகிகள் சபையில் குருவானவராக சேர்வதற்கு முன்பு அன்னையை தரிசித்து இவ்விடத்தில்தான் தன் குருத்துவ பயணத்தை அன்னையின் கரத்தில் ஒப்புவிக்கின்றார். பீட்டர் ஜூலியன் நற்கருணை சபையை துவங்குவதற்கு முன்பாக தன் சபையின் நிர்வாக அமைப்பு வரைவு பத்திரத்தை இங்குள்ள பலிபீடத்தில் வைத்துதான் ஜெபித்தார். தன் வாழ்வின் இறுதி கட்டத்தில் அன்னை மரி தன் வாழ்க்கையின் எல்லா முக்கிய சமயங்களிலும் தன்னோடு பயணித்திருக்கின்றார் என்பதை உணர்ந்தவராய் அன்னைக்கு நன்றி கூறுகின்றார். உரோமையில் தான் செய்த தனது இறுதி மற்றும் உச்சகட்ட தியானத்தில் அன்னை மரிதான் என்னை திருவிருந்தின் மூலமாக ஆண்டவரிடம் அழைத்து சென்றார் எனவும், பிறகு மீண்டுமாக நற்கருணை சபையை தோற்றுவிக்க அருள் கூர்ந்தார் எனவும் நன்றி உணர்வோடு தன் இறை சிந்தனை குறிப்பில் எழுதுகின்றார். நான் பல ஆலயங்களை என் வாழ்நாளில் பார்த்துள்ளேன். ஆனால் லாஸ் அன்னை திருத்தலம் போன்று எங்கும் கண்டதில்லை. இங்கு வரும்பொழுதே ஏதோ பூமியை விட்டு சொர்க்கத்திற்குள் நுழையும் உணர்வு கிடைக்கின்றது. காரணம், இங்கு ஒரு அன்னை நமக்காக அன்போடு காத்திருக்கின்றார். அவருடைய திருவடியை முக்தி செய்வது என்ன ஒரு பாக்கியம்! உமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக லாஸ் அன்னை திருத்தலத்தை சந்திக்க வேண்டும் என்று தனது சகோதரியான மேரியனுக்கு பீட்டர் ஜூலியன் லாஸ் அன்னை குறித்து தனது கடிதத்தில் எழுதுகின்றார். தன் வாழ்வின் இறுதி கட்டத்தில் பீட்டர் ஜூலியன் தன் சபையை சேர்ந்த குருக்களுக்கு லாஸ் அன்னையை சந்திக்குமாறு அறிவுரை கூறுகின்றார். காரணம், தான் சிறுவனாய் இருந்த பொழுது தன் தாய் மரித்த வேளையில் லாஸ் அன்னையை தான் தன் தாயாக பீட்டர் ஜூலியன் ஏற்றுக்கொண்டார். அக்கணம் முதல் இவ்வன்னை பீட்டர் ஜூலியன் தாயாய் இருந்து அவரை வழி நடத்தினார் எனவும், அவரிடம் வரும் அனைவரையும் அவர் தம் சொந்த பிள்ளைகளாக நேசிக்கின்றார் எனவும் அன்னையின் மாண்பை குறித்து பீட்டர் ஜூலியன் அறிவுறுத்துகின்றார். லாஸ் அன்னையை நினைக்கும் பொழுதெல்லாம் தன்னுள்ள மகிழ்ச்சியால் அக்களிக்கும் என பீட்டர் ஜூலியன் அவ்வப்போது கூறுவார்.
இன்று எம் புனிதரை நற்கருணை சபையின் மகத்தான நிறுவனராகவும் நற்கருணையின் இறைவாக்கினராகவும் உயர்த்திய எம் லாஸ் அன்னையை நினைக்கும் பொழுது எங்கள் உள்ளம் கூட நன்றியின் மகிழ்வில் அக்களிக்கின்றது. புனித பீட்டர் ஜூலியனே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம். புனித பீட்டர் ஜூலியனே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம்.